காற்றோடு வீசும் முந்தன் வாசம் என் மனதில் என்றும் நீங்கா வண்ணம் பரவசமாக்கியது. என் மனதை மட்டுமல்ல எந்தன் உணர்வையும் உயிரையும் கூட. உணர்வுக்கு வலிமை சேர்த்து உயிருக்கு வலிமை ஊட்டி உந்தன் வாசம் என்னை உயிர் பூட்டியது. எனக்கு என்னமோ தெரியலைங்க, இந்த பூ கட்டுறதும் சரி, இந்த மருதாணி வைக்கிறதும் சரி ரொம்பவே பிடிக்கும். யாருக்கெல்லாம் இந்த பூ ப்ளஸ் மருதாணி ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பூ கட்டுறதுல நான் பெரிய எக்ஸ்பர்ட் ஒன்றுமே கிடையாது. பட் என்னமோ தெரியல, அந்த பூவை கட்டும்போது மைண்டு ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ அது மாதிரி தாங்க இந்த ஹோம்மேட் மருதாணியை நம்ம கையால் பறித்து அந்த இலைகளெல்லாம் எடுத்து அரைச்சி வைக்கிறதும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த மருதாணியை அரைக்கிறது, அதாவது நல்லாவே செவக்கிறது மாதிரி அரைக்கிறது எப்படி அப்படிங்கிற வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு மருதாணி வைக்கிறது ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கிற வீடியோஸை போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மருதாணி ரொம்பவே ப்ளசண்ட்டான, அதாவது பாசிட்டிவான வைப்பு கொடுக்கும். ஸோ அதனால என்னமோ தெரியல, அதோட வாசமாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம கைகளில் இந்த மருதாணி வைக்கும்போது அடிக்கடி நம்ம கைகளை அப்படியே பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ரொம்பவே பாசிட்டிவான ஃபீலிங்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸுமே வராது. அதனாலேயும் என்னமோ தெரியல, நான் மருதாணியை ரொம்பவே விரும்பி கைகளில் வச்சுப்பேன். அதோட அழகு அவ்வளோ சூப்பராக இருக்கும். பட் எனக்கு ஆர்டிஃபிஷியலை விட ஹோம்மேட், அதாவது நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுற மருதாணி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். யாரெல்லாம் இந்த மாதிரி மருதாணி வைக்கும்போது இந்த மாதிரி பாசிட்டிவாக ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இது பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் இந்த பூவை கட்டுறதுக்காக கொஞ்சமாக கனகாம்பரம், அதுக்கப்புறமா துளசி இலை இதை தாங்க எடுத்து கொஞ்சம் வெறுமனே பூவை கட்டி எடுத்துக்கிட்டேன், அதாவது பிச்சி பூவை. அதுக்கப்புறமா பிச்சி பூவுக்கு கூட இந்த துளசி இலை கனகாம்பரம் சேர்த்துமே கட்டி எடுத்துக்கிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்காக. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் கிறிஸ் 2021 லிவ் டு த வேயை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ எப்போவுமே என்ன பண்ணினாலுமே கன்சிஸ்டன்சியாக பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களை அது சக்ஸஸ் பண்ண வைக்கும். ஸோ ஸ்டார்ட் டு லவ் யுவர் செல்ஃப், எவ்ரிதிங் வில் பி சேஞ்ச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ மறக்காமல் உங்களை எக்ஸ்பீரியன்ஸை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள்.